ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ ஃபார்மிங் இந்த டவர் சாப்டர் 106 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 105 ஒரு அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணலாம், செக் அவுட் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஹீரோட ரியாக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக வளர்ந்துருக்கும். அதே மாதிரி இந்த கேரட் வளர்ந்துருக்கு. இது எப்படி பிடுங்குறது? குட்டி கரடியை வச்சு அவ்வளோ ஈஸியாக பிடுங்க முடியாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சரி, வேறு யாரை வச்சு பிடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்மளுடைய தீவ இருக்கான்ல, அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நம்மகிட்ட தான் கேரட் இருக்கான்ல, த கிங் ஆஃப் ஜெம், ஸோ ஜெம் ஃப்ராக். ஸோ அவனை வச்சு ஈஸியாக பிடுங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அவனும் ட்ரை பண்ணுறான். இதை எப்படியாவது நான் பிடுங்கி இவங்களுக்கு ஒரு நன்றி கடனாவது பட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கஷ்டப்பட்டு பிடுங்குறான். ஆனால் பிடுங்க முடியல, ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதான். அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், இவனாலே பிடுங்க முடியலன்னா வேறு யாரை வச்சுனா நான் பிடுங்குறது அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்க டயத்தில் தான் நம்ம பெரிய கரடி வர்றாங்க. பெரிய கரடி வந்தோடனே இவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தை பார்த்த உடனே கிளாஷ் ஆகுது. நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான், இவங்க பெருசாக இருந்தாலே ஒரு பிரச்சனை தான் போலையே, எதுக்கெடுத்தாலும் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கான். பூனை வந்து நினைக்கிறான், என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒருத்தன் தாண்டா, அவன் பேர் கேரோன்றா, அவனையும் போட்டு தள்ளிட்டிங்கன்னா நான் எப்படா அடுத்தவனை வச்சு மிரட்டுறது அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம குட்டி கரடி போகிறான். 2 பேர் சண்டை போடாதீங்க, எனக்கு இந்த கேரட்டை பிடிந்து வாங்க நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி கரடி ஐடியா கொடுக்குறப்ப, ஓகே நம்ம ஃப்ரெண்டு தான் போல அப்படின்னு பெரிய கரடி புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் கேரட்டோ, இவ்வளோ பெருசாக இருக்கே, இது எப்படி பிடுங்குறது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் ஹீரோ வந்து சொல்கிறான், 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க, பிடுங்க முடிஞ்சால் பிடுங்குங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது நல்லா தானே இருக்கும், சரி நல்லா தான் இருக்கும், நல்லா சாப்பிட்டு தர்றாங்க, அப்புறம் என்ன பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு நில நடுக்கமே ஏற்படுது. இவங்க பிடுங்குறாங்களா இல்லை நிலத்தை புழங்குறாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டயத்தில் 2 பேரும் கஷ்டப்பட்டு சேர்ந்து பிடுங்கிடுறாங்க. பிடுங்கினதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு, என்னடா அது நினச்சதை விட காமெடியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸில் வழக்கமான ஒரு இல்லை, இது என்ன டைப்பு, இது அந்த டைப்புன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியதுன்னா, இதில் பேர் போட்டிருக்குன்னா ரெட் ரிப்பன் கிங்டம்ஸ் ஜெயண்ட் கேரட் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இது 99th ஃப்ளோர் ஒன்றும் ரெட் ரிப்பன் கிங்டம் கிடையாது, 55th ஃப்ளோரில் ஏற்கனவே இருந்தது தான் ரெட் ரிப்பன் கிங்டம். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான், என்னடா அது பேர் ரெட் ரிப்பன் கிங்டம்னு போட்டிருக்குது, ஆனால் வித்தியாசமாக நம்ம 99th ஃப்ளோரில் வந்து ரிசீவ் ஆகிருக்குது, ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஓப்பன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கொஸ்ட்டு. இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 100 விதமான தானியங்கள் கொடுத்தாகணும், அதுவும் 10 வகையான வெரைட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டில் 100, தக்காளியில் 100, அப்புறம் பட்டரில் 100, அதுமாரி 10 வகையானதை நீங்கள் 100 கொடுத்தாகணும். கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதோட ரிவார்டு வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும். இதில் நிறையா உங்களுக்கு நன்மைகள் போட்டிருக்கு அப்படின்னு நிறைய எழுதியிருக்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், ஆமாம் இது ஏன் இங்கே வந்திருக்கு, இது ஒன்றும் ரெட் ரிப்பன் கிங்டம் கிடையாது அப்படின்னு நம்ம ரேபிட்ஸை பார்த்து கேட்குறான். ரேபிட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இது ஒரு வகையான லெஜெண்டரி கோல்டன் கேரட் அலர்ட் ஃப்ரம் த ரெட் ரிப்பன் கிங்டம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ரிப்பன் கிங்டமில் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆனது. அதாவது ஆஸ் பர் த நம்ம பிளாக் டவர் ஸ்டோரி படி இப்போ போகிறாங்க. இந்த ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா பிளாக் டவருக்கான ஸ்டோரி தான். ஸோ அந்த பிளாக் டவருக்குள்ளே நிறைய ஸ்டோரிகள் ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா இந்த கேரட் வந்து ஒரு காலத்தில் அப்பியர் ஆகிருக்கு. அந்த அப்பியர் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, எல்லாம் சேர்ந்து சண்டையெல்லாம் போட ட்ரை பண்ணியிருக்கிறானுங்க. ஆனால் இது சண்டைக்கானதில்லை, வெறும் சமாதானத்துக்கானது அப்படிங்கிறத அங்கே இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ புரிஞ்சதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து பகிர்ந்தெல்லாம் உண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் ஷேர் பண்ணி நல்லா சாப்பிடலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த கேரட் வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, அங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்பெல்லு அதுமாரி நல்லா வளரணும், கேரட் நிறையா நல்லா ஹார்வெஸ்ட் ஆகணும், மற்ற தானியங்கள்லாம் ஹார்வெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில பலத்தை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ரெட் ரிப்பன் கிங்டமில் இது ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான், இது ஒன்றும் ரெட் ரிப்பன் கிங்டம் கிடையாது, எதுக்கு அப்பியர் ஆனதுன்னு எனக்கும் தெரியல. அப்போ நம்ம குட்டி கட்டி கேட்குறான், இது கோல்டன் லெஜெண்டரின்னு சொன்னீங்க, ஆனால் கோல்டு கலர் இல்லையப்பா, பார்க்க வேணால் பெருசாக இருக்குது, லெஜெண்டரின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி கரடி காமெடி பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டு உங்களுக்கும் ஆன்சர் தெரிய போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கும் இது புதுசு தான், இதேமாதிரி நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி வாங்க நம்மளாம் சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலை ஒன்றா சேர்ந்து கொண்டாடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரிங் எல்லாருமே சேர்ந்து பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு ஃபெஸ்டிவல் ஆட்டம் கொண்டாடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்கில்ஸும் நிறையா விதமான எனர்ஜிஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து தனித்தனியாக எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த லேண்டே பார்த்தீங்கன்னா ஒரு புனித பூமியாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹீரோ திங்க் பண்ணுறான், 10 விதமானதை வந்துட்டு 100 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஸ்பெஷல் கோஸ்ட்டில் வந்துருக்கும். நம்மள்ட்ட கேரட் 100 இருக்குது, செரி 100 இருக்குது, ஸ்வீட் பொட்டேட்டோ 100 இருக்குது, கார்ன் 100 இருக்குது, பொட்டேட்டோ 100 இருக்குது, க்ரீன் ஆனியனும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சேர்த்தாலே 6 வகை தானே வருது, எப்படி மிச்சம் 4 வகையை திரட்டுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஃபாதர் ரேபிட் இருக்காப்புல, அதாவது டேட் ரேபிட், அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் விதையெல்லாம் கொடுத்தீங்கல்ல, அந்த விதையை நாங்கள் ட்ரை பண்ணோம், நமக்கு வந்து ஸ்ட்ராபெரியும் கிடச்சிருக்கு. ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை, சைடில் மிளகாயும் வந்துருக்குது. ஸோ இது நமக்கு 2 கணக்காயிருச்சா, ஸோ இதை வச்சுட்டு நம்ம நல்லா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதிகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விளைக்கிறது சொன்னீங்க, ஸோ அதையும் நாங்கள் விதைச்சி பார்த்தோம். விதைச்சதில் பார்த்தீங்கன்னா இந்த விதமான ஒரு பீனட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வேர்க்கடலை தான் பீனட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீனட்
கேரட் வந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 9 வகையான காய்கறி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ முதல்ல என்னென்ன லிஸ்ட்டு போடுவோம், அந்த லிஸ்ட்டு படி நம்ம பார்ப்போம் 9 கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஹீரோ லிஸ்ட் எடுக்கிறான். கேரட் இருக்குது, டொமேட்டோ இருக்குது, ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது, கார்ன் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது, ஆனியன் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மிளகா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலையும் கிடச்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் 9 தான் இருக்குது, பேலன்ஸ் ஒன்று நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம பூனை இருக்கலாம் ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம இந்த 75வது ஃப்ளோர்லேருந்து ஒன்று கொண்டு வந்தோமே, அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? 75வது ஃப்ளோர்லையா? நம்ம என்ன கொண்டு வந்தோம்? அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு நம்ம குட்டி கரடி சொல்கிறான், ஆமா அந்த பினாப்பிள்னு ஒன்று கொண்டு வந்தீங்களே, டேய் தடியா அது பினாப்பிள் இல்லடா, அது பைனாப்பிள் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ மிரட்டி சொல்கிறான். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே அந்த பைனாப்பிளையும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் பைனாப்பிள் நான் கொஞ்சம் தான் கொண்டு வந்தேன், கொஞ்சம் தான் கொண்டுனேன். அதுபடி பார்த்தாலும் 100க்கு மேலேலாம் வராது இப்போ பைனாப்பிளு. நம்ம 100 ஆஃபரிங் பண்ணணும் 10 விதமான டைப்பில். எப்படி பண்ணுறது? சரி ஓகே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக நம்ம இன்னைக்குள்ளே முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கவுண்ட்டு. ஸோ அதுபடி ஹீரோவும் போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம கிரீட் இருக்கான்ல, அதாவது அந்த பன்னி வில்லன், அவனை வந்துட்டு இங்கே சமன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 67வது ஃப்ளோரில் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் வெட்டுக்கிளியும் இந்த பர்பிள் கலர் வெட்டுக்கிளியெல்லாம் சுற்றிட்டு இருந்திருக்குல்ல, அது நீங்கள் தான் வளர்த்தீங்களா, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா? அதுமாரி பார்த்தீங்கன்னா 55வது ஃப்ளோரில் ஏற்கனவே இந்த வெட்டுக்கிளியை வச்சு தான் நீங்கள் இதேமாரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பிரின்சஸை நீங்கள் கடத்த முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரையல்ஸில் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலைன்னா உங்களை வெளியே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜட்ஜ் வந்து சொல்லி அனுப்புறாரு. இதுக்கப்புறம் கிரீட் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதோடைய இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ பாய்.